பூனை வளர்ப்பது ஈஸி இல்ல. ஆனா அத உண்மையா கேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையையே சேஞ்ச் பண்ணும். சோ இந்த வீடியோல பூனை வீட்டில் வளர்ப்பதற்கு முன் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். பூனை வாங்குறது ட்ரெண்டுக்காக இல்ல, அது ஒரு லாங் டேர்ம் ரெஸ்பான்சிபிலிட்டி. டெய்லி கேர், டைம், பேஷன்ஸ் எல்லாம் தேவை. 2. வீட்டை சேஃபாக மாற்ற வேண்டும். கேட்ஸ் ரொம்ப கியூரியஸ், அதனால் வயர், சார்ஜர் சேஃபா வைக்கணும். ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும். பால்கனி, விண்டோஸ் செக்யூர் பண்ணணும். டாக்ஸிக் பிளான்ஸ் அவாய்ட் பண்ணணும். 3. ஃபைனான்ஷியலி தயாராக இருக்க வேண்டும். பூனைக்கு நல்ல ஃபுட், லிட்டர் சாண்ட், வெட் செக்அப், வேக்சினேஷன், க்ரூமிங், டாய்ஸ், இந்த எல்லாத்துக்கும் ரெகுலர் செலவு இருக்கும். 4. டைம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். கேட்ஸ் இண்டிபெண்டன்ட்னு சொன்னாலும் ஓனர் அட்டென்ஷன் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளே டைம், பாண்டிங் டைம் தேவை. 5. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இனிஷியலி ஃபர்னிச்சர் ஸ்கிராச் பண்ணலாம், நைட்ல ஓடலாம், லிட்டர் ட்ரெய்னிங் டைம் எடுக்கலாம். அதுக்கு கோபப்படாம பேஷண்டா ஹேண்டில் பண்ணணும். 6. பிரீட் பற்றி முன்பே தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி பர்ஷியன் கேட்ஸ்னா டெய்லி க்ரூமிங் தேவை, ஹேர் ஃபால் அதிகம், பிரீதிங் இஷ்யூஸ் வரலாம், ஹீட் டாலரேட் குறைவு. அதனால் பிரீடுக்கு ஏற்ற கேர் தெரிந்திருக்கணும். 7. வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அலர்ஜி இருக்கா, பெட்ஸ் பிடிக்குமா, இந்த விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். 8. கிளென்லினஸ்க்கு தயாராக இருக்க வேண்டும். ஹேர் ஷெட்டிங் அன்அவாய்டபிள். டெய்லி கிளீனிங் ஹேபிட் டெவலப் பண்ணணும். 9. வெட் கான்டாக்ட் ரெடியாக வைத்திருக்க வேண்டும். எமர்ஜென்சி வந்தா எங்கு போவது, நியரஸ்ட் வெட் யார், முன்னாடியே தெரிஞ்சு வைத்திருக்க நல்லது. 10. எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கு தயாராக இருங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அது பெட் இல்ல, ஃபேமிலி மெம்பர் ஆகிடும்.